இந்த திட்டத்தை செயல்படுத்த மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம் தேவைப்பட்டது. நெவாடோ பாலைவனத்துல அணுகுண்டு சோதனை நிறுத்தப்பட்டனால வெறுமையா இருந்த ஏரியா 51 பகுதியை அமெரிக்க ராணுவம் தேர்ந்தெடுத்தது. மலமலன் அந்த பகுதியில அமெரிக்க ராணுவத்தோட ரகசிய மையம் அமைக்கப்பட்டு மிக உயரத்துல பறக்கக்கூடிய விமானங்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்டன. அந்த காலகட்டத்தில் பயணிகள் விமானம் 10,000 முதல் 20,000 அடி உயரத்திலையும் போர் விமானங்கள் 40,000 அடி உயரத்திலையும் தான் பறந்துச்சு. ஆனா 1955ல அமெரிக்க ராணுவம் தயாரித்த U-2 அப்படிங்கிற உளவு விமானம் முதல் முறையா 60,000 அடி உயரத்தை தொட்டது. இது மாதிரியான விமானங்களை பாத்திராத பொதுமக்களும் விமானிகளும் வெயிட்டு கிரகவாசிகளோட விமானங்கள் தான் பறக்குதுன்னு பேசவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே பறப்பது அமெரிக்க ராணுவத்தோட U-2 உளவு விமானம் தான் அப்படிங்கிறது அந்த சமயத்துல வெகு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விமானங்கள் மூலமா பழைய சோவியத் யூனியன் பிரதேச பகுதியில சில ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டது. ஏரியா 51 ராணுவ மையம் கடும் பாதுகாப்போட இருந்தனால சோவியத் யூனியனோட உளவு அமைப்பான KGB-யால கூட அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பல ஆண்டுகளுக்கு தெரிந்து கொள்ள முடியல. பதிலுக்கு ஜெர்மனில ஹிட்லரின் நாசி படைகள்ல இருந்து எடுத்த நவீன தொழில்நுட்பங்களை தங்களது ராணுவத்துல ரஷ்யர்கள் பயன்படுத்தவும் தொடங்கினாங்க.